ஏர் டிரான்ஸ்பிளான்ட் பண்ணும்போதும் பல பேருக்கு நம்ம நேச்சுரலாக இருக்க மாதிரி இருப்போமா, இல்லை ஆர்டிஃபிஷியலாக ஃபேஸ் மாறிடுமோன்ற ஒரு தயக்கம் இருக்குது. அதற்கான வாய்ப்பு இருக்கா? இருக்குது. ஏன்னா அதை நீங்கள் கரெக்டான பர்சன்ட்ட பண்ணிங்கன்னா அந்த மாதிரி ஆர்டிஃபிஷியலாக இருக்காது. அன்குவாலிஃபைடு பர்சன்ஸ்கிட்ட பண்ணிங்கன்னா கண்டிப்பாக இருக்கும். ஏன்னா வந்து ஹேர் டிரான்ஸ்பிளான்டேஷன் பொறுத்த வரைக்கும் இட்ஸ் மோர் அண்ட் ஆர்டிஸ்டிக் ஒர்க் தென் சர்ஜரி. ஸோ அந்த ஹேர்லைன் டிசைன் அப்படிங்கிறது இட்ஸ் லைக் அன் ஆர்ட். ஸோ அதை வந்து ப்ராப்பரான ஒரு சர்ஜன்கிட்ட நீங்கள் பண்ணிங்கன்னா அவர் கரெக்டான உங்களோட ஏஜுக்கு அப்ரோப்ரியேட்டாக இருக்கிற ஹேர்லைன் டிசைன் பண்ணி அவங்க வந்து சர்ஜரி பண்ணுவாங்க. சில பேரோட எக்ஸ்பெக்டேஷன்ஸும் வந்துட்டு ரொம்ப வந்துட்டு நேச்சுரலாக இருக்காது. எப்படின்னா இப்போ ஒரு 45 இயர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து என்ன கேட்பாங்க, நான் வந்து ஒரு 25 வயசில் வந்து என்னோடய ஹேர்லைன் வந்து ரொம்ப கீழே இருந்தது, எனக்கு அந்த மாதிரி வைக்கணும் அப்படிம்பாங்க. பட் அப்படி வைக்க முடியாது. ஏன்னா ஒன்ஸ் ஏஜ் ஆகும்போது நம்மளோட ஃபேஸோட ப்ரொப்போர்ஷன் ஒன்று இருக்கும். அந்த ஃபேஸோட ப்ரொப்போர்ஷனுக்கு உங்கள் ஹேர் வந்து எந்த லைனில் இருந்தால் நேச்சுரலாக இருக்குமோ அப்படி தான் பண்ண முடியுமே தவிர 45-50 இயர்ஸ் இருக்கவங்களுக்கு வந்து 25 வயசு இருக்க மாதிரி ஹேர்லைன் கொடுத்தா அதுதான் வந்து ரொம்ப அன்நேச்சுரலாக இருக்கும். இன்னொன்று, இந்த ஃப்ரண்ட்டில் வந்து எல்லாம் வந்துட்டு டிசைன் பண்ணுறது தான் வந்து ஃபஸ்ட்டு நம்ம பார்க்கறது ஃப்ரண்ட்டு தான். ஸோ அதை வந்து நேச்சுரலாக க்ரியேட் பண்ணால் ஹோல் சர்ஜரியுமே வந்து பார்க்கறதுக்கு நல்லாயிருக்கும். அதை வந்து இம்ப்ராப்பராக பிளான் பண்ணாங்கன்னா சர்ஜரியே வந்துட்டு வேஸ்ட்டான மாதிரி இருக்கும். ஒன்ஸ் அந்த இம்ப்ராப்பராக பண்ணிட்டாங்க அப்படின்னா அதை வந்து கரெக்ட் பண்ணுறதுங்கிறது வந்து வெரி வெரி டிஃபிகல்ட். ஹேரை வந்து இல்லாமல் கூட இருந்ததெல்லாம் அப்நார்மலாக வச்சு விட்டாங்கன்னா அது வந்து இட்ஸ் வெரி டிஃபிகல்ட் டு கரெக்ட் அப்படிங்கிற மாதிரி.